வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பக்கோடா. பேக்கரி ஸ்டைலில் நம்ம பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்கிறேன். 3 வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சோடா உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது கடலை மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுலேயே அரிசி வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன் அதே கப்பில். அடுத்தது பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு வந்து தட்டிக்கோங்க. அடுத்தது இந்த ஐட்டத்தோட நம்ம வந்து வனஸ்பதி இல்லைன்னா ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வனஸ்பதி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். ஸோ இது இந்த எல்லா பொருளையும் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னது புரியலைன்னா இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க என்னென்ன பொருள்னு. மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டேன். அதில் நான் எடுத்து வச்சுருந்த வனஸ்பதியை வந்து ஃபஸ்ட்டு போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் கையால் நல்லா கலந்து கொடுக்கணும், அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும். அது அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா கட்டி இல்லாமல் வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன், வனஸ்பதியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு அரிசி மாவை போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நான் எடுத்து வச்ச ஒவ்வொரு பொருளாக வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து தண்ணி நிறையா தேவைப்படாது. நாம் வந்து கையில் தெளித்து வந்து மாவு பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து நம்ம வந்து பிணைஞ்சிட்டே வரணும். மாவு வந்து மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பேக்கரி ஸ்டைல்லையே இருக்குங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது ஒவ்வொரு பேட்சாக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி போட்டு எடுத்துக்கலாம். ஹீட் ஆகிடுச்சான்னு எண்ணெயை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக வந்து போட்டு எடுத்துக்கலாம்.